Hello everyone, this is CA Deepika Ganesan, Chartered Accountant and Certified GST Trainer by NASEN, Faculty for Indirect Taxation for CA, CMA and CA students, as well as Faculty for Certificate course on GST and ICA for members, as well as a Corporate Trainer on GST and Finance. So in this video, we are going to see the GST 2.0 reforms, which was introduced by our central government, and it was made effective from 22nd September 2025 onwards. இப்போ இந்த வீடியோல பர்டிகுலர் நம்ம பார்க்க போறது வந்து ஒன் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஹவு திஸ் ரேட் சேஞ்ச் ஹாஸ் இம்பாக்டட் த காமன் மேன். அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டா இல்ல டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் எப்படி டிசைட் பண்றாங்க டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சேல் வேல்யூ. ஸோ உங்களோட சேல் வேல்யூ வந்து 1000 ரூபாய், தட் இஸ் 1000 rupees வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. முன்னாடி 5% இருந்தது, இப்பயும் அதே 5% தான். ஸோ ஒரு பொருள் வந்து நீங்க ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு ஷர்ட்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து 5%. ஸோ 5%ன்றது ஒரு 25 rupees. ஸோ 525, இப்பயும் அதே 525 தான். ஸோ இது வந்து எம்ஆர்பியில் உங்களுக்கு 525 இருக்கும். ஸோ எம்ஆர்பி உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்லயோ வாட் எவர் இட் இஸ் அந்த ப்ராடக்ட் நீங்க பார்க்கும்போது அதுல வந்து 525 தான் இருக்கும். உங்களால வந்து அதோட ரேட்டு பிரேக்கப் பார்க்க முடியாது, நீங்க போய் பில் போடும் போது தான் பார்ப்பீங்க. இப்போ இந்த செகண்ட் கேஸ்ல தான் நம்ம பார்க்கணும், செகண்ட் அண்ட் தேர்ட் கேஸ்ல தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த செகண்ட் கேஸ் அதாவது ஒரு பொருள், தட் இஸ் எனி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், ஒரு ஷர்ட்டா இருக்கட்டும், ஒரு ஜீன்ஸா இருக்கட்டும், ஒரு சுடிதாரா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், 1000 rupees மேல அண்ட் திஸ் அப் டு 2500. ஸோ 2500 ரூபா வரைக்கும் அப்படி இருக்குன்ற போது அதோட ரேட் முன்னாடி வந்து 12% இருந்துச்சு, இப்போ வந்து அது 5% ஆயிருக்கு. ஸோ அப்படின்ற போது இப்போ ஒரு ஷர்ட், ஒரு பிராண்டட் ஷர்ட்டே ஒரு 2000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க வேல்யூ. அந்த 2000 ரூபாயில முன்னாடி வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து 12%. ஸோ 12%னா 240 rupees. ஸோ 2240 rupees கொடுத்து வாங்கியிருந்தீங்க. இன்னைக்கு ஆஃப்டர் தட் இஸ் ஆஃப்டர் 22nd September இட் இஸ் 5%. ஸோ 5%னா 100 ரூபாய். 2000 ரூபாயில வந்து 100 ரூபாய். ஸோ 2100 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க இப்போ வாங்குறதா. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட். இப்போ காமன் மேனுக்கு திஸ் இஸ் அ பெனிஃபிட். ஏன்னா ரேட் கம்மியா இருக்கறனால நம்மளுக்கு வந்து ப்ராடக்டோட ரேட்டு ப்ரைஸும் அல்டிமேட் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு பொருள் நீங்க வாங்கும் போது அதுல ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பி மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு இந்த பிரேக்கப் இருக்காது. நீங்க போய் பில்லிங் போடுவீங்களா, ஸோ பில் போடும்போது கண்டிப்பா அந்த பில்லை வாங்குங்க, இன்வாய்ஸை வாங்குங்க. அந்த இன்வாய்ஸ்ல உங்களுக்கு பிரேக்கப் இருக்கும், சேல் வேல்யூ எவ்வளோ, அதோட ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எவ்வளோன்றது இருக்கும். அது வந்து 5% இருக்கான்றது நீங்க பாருங்க. இல்ல அப்படின்னா யூ ஆல்வேஸ் ஹாவ் த ரைட் டு கொஸ்டின், பிகாஸ் 22nd செப்டம்பருக்கு அப்புறம் அவங்க வந்து அதே பிரைஸ்ல விற்க கூடாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி 5%. ஸோ அது கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஆல் ஹாவ் சேஞ்ச்ட். ஸோ அது நீங்க செக் பண்ணுங்க, ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த ப்ரைஸிங்க பாருங்க 5% தான் இருக்கான்றத நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இந்த கேட்டகரியில இட் இஸ் அ பெனிஃபிட் டு காமன் மேன். ஸோ மெயினா இந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் மென் ரேதர் தன் விமென் நான் சொல்லுவேன். ஓகே, விமென் வந்து இப்போ நம்ம ஒரு சல்வார் எடுக்கிறோம், அது 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 ஓகே, அது இந்த 2500 வருதுன்னா தட் இஸ் ஃபைன். பட் மோர் அட்வான்டேஜ் இஸ் ஒன்லி ஃபார் த மென். நான் அவங்களோட ஷர்ட் வந்து இந்த 2500 ரூபாய்க்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கு மேல ஒரு ஜிஎஸ்டி. ஸோ 2500 ரூபா ஒரு ஷர்ட் அப்படின்ற போது அது அதுல வந்து ஒரு 5% ஜிஎஸ்டி. ஸோ 125 rupees. ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 2625. ஸோ இதுதான் உங்களோட பெஞ்ச் மார்க் 2625. இதுக்கு மேல எம்ஆர்பியில ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ 2800 2900 அப்படி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் நாட் இன் யார் இன் திஸ் கேட்டகரி, இந்த 5% கேட்டகரி கிடையாதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எம்ஆர்பி வந்து 2625 வரைக்கும் இருக்குன்னா மட்டும்தான் அது வந்து இந்த 5% கேட்டகரி. ஸோ அப்படின்னாலே இந்த 2625 உங்களோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பில் போடும்போது கண்டிப்பா கவனிங்க 5% இருக்கான்றத கவனிங்க. உங்களோட பேஸ் வேல்யூ வந்து 2500 இருக்கணும், அந்த 5% 125 இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதுக்கும் ஐ மீன் அதே 12% போட்டிருந்தாங்க அப்படின்னா பேஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, ஜிஎஸ்டி ஏத்தி ஜிஎஸ்டி வந்து 12% போட்டு தான் உங்களுக்கு 2625 வந்திருக்காங்க. யூ கேன் ஆல்வேஸ் கொஸ்டின் தெம் அண்ட் யூ ஷுட் நாட் அக்செப்ட் திஸ். ஸோ இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆஹ் அந்த பொருள் லைக் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து 2500 எக்ஸீட் ஆகுதுன்னா, மெயினா பாத்தீங்கன்னா சாரீஸா இருக்கட்டும், மெயினா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாரம்பரிய ஒரு உடை அப்படின்னா வந்து பட்டு பட்டு சாரி. ஸோ பட்டு சாரி, குழந்தைங்கன்னா பட்டு பாவாடை சட்டை, ஒரு டீனேஜ் பொண்ணுன்னா வந்து தாவணி கட்டுவாங்க. ஸோ இது எதுவுமே வந்து உங்களுக்கு 2500 கிடைக்காது பட்டு இதுல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதுல. இப்ப நீங்க ஒரு புடவை வாங்குறீங்க, ஒரு பட்டு புடவை மினிமம் 5000 கீழே எல்லாம் வாங்க முடியாது. ஸோ 5000 ஒரு புடவை வாங்குறீங்க, முன்னாடி எவ்வளவு கட்டிட்டு இருந்தீங்கன்னா 12% ஜிஎஸ்டி. ஸோ அதாவது 5000 12% ஜிஎஸ்டினா 600 ரூபா, 600 rupees. 5600 யூ பேட். ஆனா இன்னைக்கு அதே புடவைக்கு நீங்க வந்து 5900 கொடுத்துதான் வாங்க முடியும். ஏன்னா 18% ஜிஎஸ்டி. ஸோ தட் ப்ராடக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2500 எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க 300 ரூபா ஜாஸ்தி கொடுக்கணும். ஸோ இங்கதான் வந்து கவர்மெண்ட் வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. திஸ் ஐ எம் நாட் டெல்லிங் ஒன்லி ஃபார் சில்க். நீங்க ஒரு டிசைனர் சாரியா இருக்கட்டும், லெஹெங்கா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூ ஹாவ் டு ஷெட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் குவிக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் எப்படி வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அண்ட் வேர் த காமன் மேன் கேன் பெனிஃபிட் அண்ட் வேர் ஹி இஸ் அட் அ டிஸ்அட்வான்டேஜ்ன்றது குவிக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லைன்ல. ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா சேல் வேல்யூ 2000 ரூபாய் சொல்லியிருக்கேன்னா. ஸோ 2000 ரூபாயில வந்து ஓல்டு இது பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி அது 2000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி 12%, 240. ஸோ 2240 யூ ஆர் பேயிங். நோ யூ எண்ட் அப் பேயிங் ஒன்லி 2100. ஸோ 140 rupees இஸ் அ பெனிஃபிட் ஃபார் த காமன் மேன். ஹி ஸ்பெண்டிங் லெஸ். ஸோ இதுவே 5000 ஒரு சாரியோ வாட் எவர் இட் இஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா earlier you were paying 5600. இன்னைக்கு வந்து அதே ப்ராடக்ட்டை 5900 கொடுத்து தான் நீங்க வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 300 rupees எக்ஸ்ட்ரா யூ ஆர் பேயிங். ஸோ கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் மோர் ரெவென்யூ ஹியர். ஒரு பட்டு புடவை 20,000 வச்சுக்கோங்க. ஒரு கல்யாண பொண்ணுக்கே ஒரு பட்டு புடவை எடுக்கிறாங்க 20,000 அப்படின்னா, ஸோ 20,000 பிளஸ் 2400 ஜிஎஸ்டி முன்னாடி பே பண்ணிட்டு இருந்தது 22,400. இன்னைக்கு வந்து MRP வந்து 23,600 because the GST rate is 18%. So 20,000 18% is 3,600. So you end up spending like 1,200 rupees extra compared to the previous. 50,000 வச்சுக்கோங்க ஒரு ப்ராடக்ட். ஸோ 50,000த்துல நீங்க 12% earlier you were paying. So it was 56,000. இன்னைக்கு நீங்க அதே ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு பே பண்றீங்க? 59,000 you are paying. So 3,000 rupees you are paying extra. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட் இருந்தா கண்டிப்பா ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ ஹவு த கவர்மெண்ட் ஹேஸ் டார்கெட் அவங்களோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஷுட் பி பெனிஃபிட்டட் அந்த ஒரு இன்டென்ஷன்ல போயிருக்காங்க. பட் அகெயின் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பட்டு புடவெல்லாம் வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுவா இருந்தாலும் திருவிழாவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட் இஸ் நெசசிட்டி. அதுவும் நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு. அண்ட் நார்த்ல பாத்தீங்கன்னா அவங்க வாங்குறது அந்த டிசைனர் அதுவும் ஜாஸ்தியா தான் வரும். ஸோ இன் அ வே வேர் இங்க வந்து பேசிக்கா சொல்லணும்னா நம்ம டெய்லி பட்டு புடவை கட்ட மாட்டோம். தோ ஐ நோ சர்டன் பீப்புள் who wear every day, almost every day they wear silk saree. That is exception. பட் ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி போடுற வந்து ஒரு காட்டன் சாரியா இருக்கும் ஆர் சுடிதார் வாட் எவர் இட் இஸ். ஸோ அது வந்து 2500 வந்துடும் ஆல்மோஸ்ட். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த எசென்ஷியல் அதாவது டெய்லி யூஸ் பண்றது அதுக்கு வந்து எஸ் கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் அஸ் அ பெனிஃபிட். நம்ம வந்து கம்மியான ப்ரைஸ்ல வாங்கிக்கலாம். பட் வேற இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆர் எனி ஒகேஷன் ஃபங்க்ஷன் வாட் எவர் இட் இஸ் அதுக்கு வாங்க ஒன்று கிராண்டான ஒரு சாரியா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அதுக்கு யூ எண்ட் அப் பேயிங் மோர். ஸோ அங்கதான் வந்து கவர்மெண்ட் டார்கெட் பண்ணி அதிகமான ப்ரைஸ்ல வச்சிருக்காங்க. தட் இஸ் ரேட் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு அல்டிமேட்டா அந்த எம்ஆர்பி வந்து அதிகமாயிடுது. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா அதாவது நீங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பட்டு புடவை வாங்குறேன்னு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. உங்க பர்த்டேவா இருக்கட்டும் இல்ல உங்க ஆனிவர்சரியா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ வந்து அதுக்குன்னு நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்ற வாங்க வேணாம். பட் வாங்காம இருந்துடாதீங்க. பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங். ஸோ யூ ஹாவ் டு எண்ட் அப் ஷெட்டிங் மோர் ஃப்ரம் யுவர் பாக்கெட் டு சர்ப்ரைஸ் யுவர் ஒய்ஃப். இட் இஸ் ஒர்த்.
ஸோ நீங்க ஒரு 1200 ஒரு 3000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறனால உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் எஸ், ஸோ திஸ் இஸ் வித் நான் என்ன சொல்ல வரேன்னா கவர்மெண்ட் இஸ் ஏர்னிங் மோர் ஹியர். ஆனா ஒய்ஃப்க்கு ரொம்ப ஈஸிங்க. ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ஷர்ட்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாயிடும் ப்ரைஸ். ஸோ எஸ், ஸோ அகைன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே விமன் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ்ப்பா அப்படி இப்படின்னு. ஆனா நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, விமன் மோர் வேல்யூ, வி கிரியேட் மோர் வேல்யூ. ஸோ நான் இங்க வந்து இந்த டிபேட் பண்ண வரல மென்னு விமனு. பட் ஒரு ப்ராடக்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இது வெதர் திஸ் இஸ் அ வெல்கம் மூவ் ஆர் நாட் அப்படின்னு கேட்டா அகெயின் எனக்கு வந்து ஒரு 50-50 தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு டெய்லி எசென்ஷியல்ஸ்க்கு குறைச்சிருக்காங்க, தட் இஸ் ஃபைனு. பட் இந்த இதுல கொஞ்சம் இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அட்லீஸ்ட். இந்த ரேட் ஏன்னா 2 ரேட்ஸா பிரிச்சிருக்காங்க, தட் இஸ் 12%, 18%. ஐ மீன் சாரி 5% அண்ட் 18%. ஸோ ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 18%, 5% ரெண்டு மெரிட் ரேட்டுன்னு அப்படின்னு ரெண்டு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் அந்த பட்டு அந்த அந்த டெக்ஸ்டைல் இதுல வந்து கொஞ்சம் அந்த ப்ரைஸ் லிமிட்டை வந்து கொஞ்சம் ஏற்றி இருக்கலான்றது என்னோட ஒரு இது. வாட் எவர் கால்குலேஷன்ஸ் விச் ஐ ஹவ் டன், ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு 6000 ஒரு 7000 வரைக்குமாவது அந்த ஸ்லாபை கொண்டு வந்திருக்கலாம் அந்த 5%க்கு. அண்ட் அபவ் 7000க்கு இந்த 18% வந்திருக்கலாம். பட் எனிவேஸ் இது மேபி இது இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2.0ன்றது. ஸோ அதனால வந்து ஒரு 2500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி கோயிங் ஃபார்வர்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வரலாம். இதோட ஸ்லாப் ரேட்டை வந்து அந்த ஸ்லாபை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ டெக்ஸ்டைல் நீங்க பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள் என்ன பார்க்கணும்னா, ஒரு இன்வாய்ஸ் நீங்க கடையில போய் வாங்கும் போது அதுல வந்து ஜிஎஸ்டி ரேட்டு கரெக்டா தான் வச்சிருக்காங்களா. ஸோ உங்களோட தம் ரூல் என்னன்னா 2625 ருபீஸ் வரைக்கும் எம்ஆர்பி இருக்குன்னா அது கண்டிப்பா 5% தான். அது நீங்க பாத்துக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா 18%. ஸோ 2625 இருக்கிறதுல நீங்க இன்வாய்ஸ் பில்லு வாங்கும் போது அதுல கரெக்டா அந்த பேஸ் பிரைஸ்ல இருந்து 5% தான் போட்டிருக்காங்கன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி otherwise daily essential goods it is a benefit. So let us wait and see if there is going to be any change with the slab. So நம்ம next videoல வேற ஒரு industry பத்தி discuss பண்ணுவோம். And stay tuned for this. So this is CA Deepika Ganesan signing off. So thank you and wish you all happy shopping. Thank you.